காலை ஒளி. எழுதியவர் திருமதி டோரா எட்வின். வேதத்தில் குறிப்பிட்டுள்ள விசேஷமான மரங்களை குறித்து கவனி. 1. நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராது இருக்கிற பச்சையான மரம். இது யாரை குறிக்கிறது? துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், என் வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் வேத தியானம் செய்யும் ஒரு நபரை குறிக்கிறது. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். மற்றொரு மரம் எரேமியா 17ஆம் அதிகாரத்தில் சித்தரிக்கப்பட்டுள்ளது. அது தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும், கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும், உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும், வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற மரம். இது யாரை குறிக்கிறது? படித்துப்பார். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷனை குறிக்கிறது. இவன் பாக்கியவான். நீ கனி கொடுக்கிற மரம்தானா? என் வேதத்தின் மேல் உனக்கு பிரியமுண்டா? அது நாள் முழுவதும் உன் தியானமா? உன் நம்பிக்கையை யார் மேல் வைத்திருக்கிறாய்? உன்னை இன்று ஆராய்ந்து பார். ஆதார வசனம்: கர்த்தரை நம்பியிருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். சங்கீதம் 32:10.